ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான மேக்கப் பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரூ, அடுத்து ரோஸ் வாட்டரு, நீங்கள் யூஸ் பண்ணுற பவுட்ரு எது இருந்தாலும் சரி, நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ இது 3 பொருளை வச்சு தான் சூப்பரான மேக்கப் பவுடரு நம்ம வெளியே போய் வாங்காத வீட்டிலே தயார் பண்ணுறதுக்கு நான் தயார் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நல்லா ரிசல்ட்டு கிடச்சிருக்குது. நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு போல் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு ப்ரூ இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஜாஸ்தி எடுத்துக்கக்கூடாது. அது நீங்கள் போடுற இது பொறுத்து பவுட்ரு. அடுத்து ரோஸ் வாட்டரு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து பவுட்ரு எவ்வளோ வேணும் அவ்வளோ நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மெல்லாக கூட இருக்குது. ஏன் ரோஸ் வாட்டர் நான் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன்னாக்கா, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மேக்கப் பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணுற பவுட்ரு கூட நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு பவுட்ரு வேணும் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும், ஜாஸ்தி எடுத்துக்கக்கூடாது. அதனால நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு அந்த மேக்கப் பவுட்ரு அளவுக்கு நம்மளுக்கு இது பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு கொஞ்சம் ஒரு திக்னஸாக வரணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரூ நம்ம ஜாஸ்தி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த மேக்கப் பவுடர் கலரு வராது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நான் ஃபுல்லு போலே நான் இது பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கலக்கிக்கணும். ப்ரூ ஒரு அளவுக்கு தான் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கணும். ரோஸ் வாட்டர் 2 டீஸ்பூன் டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த போலில் இப்படியே ஃபுல்லு இப்படியே இது பண்ணால் ஃபுல் போலே இது அந்த அளவுக்கு தான் நம்ம கெட்டியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது நல்லா ஒரு 2 ஹவர் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா காஞ்ச பிறகு பவுடர் நம்மளுக்கு ரெடி. இந்த போல் ஃபுல்லாக இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி போல் ஃபுல்லாக இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு மேக்கப் பவுடர் வீட்டிலே நம்ம தயார் பண்ணலாம். வெளியே வாங்கத்த வேண்டாம். சூப்பரான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இப்போ இது ஒரு 2 ஹவர் நான் வெயிலில் வச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா 2 ஹவர் கழித்து நான் காட்டுறேன். ஏன்னா இது ஃபுல் இப்படி கொஞ்ச நேரம் விட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் விட்டு திரும்பி இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த லிக்விட் இருக்கிறது ஃபுல்லாக அது இந்த மாதிரி அந்த லிக்விடே தெரியாத மாதிரி நம்ம 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா இந்த அளவுக்கு தான் நம்ம பவுடரை போட்டு லிக்விட் மாதிரி இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதை 2 ஹவர் நான் காய வச்சு எடுத்து வந்து காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
பாருங்கள் 2 ஹவர் கழித்து காஞ்ச பிறகு இந்த அளவுக்கு இப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் எடுத்து இதை நம்ம நல்லா இப்படி சுருண்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல் போல் இந்த மாதிரி இது பண்ணோம். இப்போ இதை லைட்டாக இப்படி சுருண்டு எடுத்துக்கலாம். நல்லா வெயிலில் காயணும். காஞ்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இது பண்ணணும். ரொம்ப ஜோராக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுனாக்கா. ஆனால் ப்ரூ வந்துட்டு அந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். பவுடர் அந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி மேக்கப் பவுடர் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்காக அளவுக்கு மீறி மேக்கப் பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் ப்ரூ ஜாஸ்தி போடலாம் அப்படின்னீங்கன்னா கலரை அவ்வளோ க்ளீனாக வராது. இன்னும் உங்கள்கிட்ட கண்ணாடி போல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஹவர் வச்சுட்டோம்னா நல்லா காஞ்சிடும். பாருங்கள் இப்படி சுருண்ட இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி எடுத்துக்கலாம். திக்னஸ் தான் வேணும். ரொம்ப திக்னஸ் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பவுடர் நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேக்கப் பவுடர் கலரை நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வெளியே வாங்குறதா வேண்டாம். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு. இப்போ இது உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள் கையில். நம்ம எப்படி மேக்கப் பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கு. இதனால் எந்த நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. பாருங்கள். இல்லை உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தான் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு மேக்கப் பவுடர் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணி ஒரு பவுடர் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கிற வீடியோ. இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான உங்களுக்கு ஒரு மேக்கப் பவுடர் வீட்டிலே தயார் பண்ணுற மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்த மேக்கப் பவுடர் அந்த பாக்ஸ் இருந்துச்சுனாக்கா அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதிலெல்லாம் கட்டி மாதிரி இருக்கும். நம்ம வேறு இந்த ஸ்பாஞ்சில் எடுத்து இப்படி இது பண்ணி போடணும். இது வந்து நம்ம கையிலே கொஞ்சம் இல்லை நம்மள்ட்ட அந்த ஸ்பாஞ்ச் இருக்குதுல அதில் லைட்டாக கொஞ்சம் அது மேலே இப்படி தொட்டுட்டு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் பவுடர் ரெடி வீட்லேயே. ப்ரூ ரோஸ் வாட்டர் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் சூப்பராக வந்துருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்.